கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து இப்போ தாங்க பஸ் கிளம்புது. ட்ராவல் பண்ணி அதில் எப்படி இருக்க சொல்லும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பஸ் வரட்டங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷார்ட் எடுத்து காட்டுறேங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோங்க உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி வருது பாருங்கள், அதுலேருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தாங்க நம்ம இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் புதுசாக ஒரு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. அதிக பேர் தெரிஞ்சிருக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இவி பஸ் வந்து இன்னாக்ரேட் பண்ணப்போ நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அது அப்பயே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஏசி பஸ் வந்து ஈவியில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெப்யூட்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் இவி ஏசி பஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாருங்க. பஸ்ஸு எப்படியும் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரோங்க. ஸோ வந்த உடனே நான் வந்து டிரைவர் கண்டக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேங்க. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணலைங்க. வெறும் பஸ்ஸோட இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அதில் எப்படி இருக்க சொல்லும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பஸ் வரட்டங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷார்ட் எடுத்து காட்டுறேங்க. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்தோட எம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி வரலாம். அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும், அப்படியே படிக்கட்டும் இருக்குதுங்க. அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாங்க. ஸோ பஸ்ஸு வந்து எப்போ வருதுன்னு தெரிலங்க. வந்தவொடனே நான் உங்களுக்கு காட்டுறேங்க. காய்ஸ், மக்களே, பஸ்ஸு வருதுங்க. புது பஸ்ஸுங்க, ஏசி பஸ்ஸு. ரெட் கலரில் செம்மையாக இருக்குங்க. எடுக்கலாம்ல? பாருங்கள் மக்களே, புதுசாக மாலைலாம் போட்டு தேர் மாதிரி இருக்குங்க பஸ்ஸு. வேறு லெவலுங்க பஸ்ஸு. மக்களே, நான் பெர்மிஷன் வாங்கிட்டேங்க. பஸ்ஸில் வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம பஸ்ஸோட இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்க்கலாங்க. உள்ளே போயிட்டு இன்டீரியர் ஷாட்ஸ் பார்க்கலாம் வாங்க. போல் ரைஸ் செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபின்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சுவிட்சஸ் கண்ட்ரோலுங்க. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா சுவிட்சு, அதோட சிம்பிளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எலக்ட்ரிக் பஸ்ஸில் அதே மாதிரி தான் சீட்டிங் இருக்குது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கேட் இருக்குங்க. ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனுங்க ப்ளஸ் இதில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்லேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது நிற்கிறதுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏறுறதுக்கு வசதியாக வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி மேலே ஏறுங்க. அது அவங்க வசதியாக அவங்களுக்காக பண்ண வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குங்க. இது வழியாக தான் ஏசி வரும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள் எல்லா சீட்லேயும் பார்த்து அந்த ஏசி வெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குங்க. மக்களே இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ட்ராவல் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் பார்த்து லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்ருக்கேங்க. இந்த சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டி சீட்டில் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சீட்லேயும் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது வைக்கிறதுக்கு. இல்லை சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எல்லா சீட்டு கீழேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருங்க. ஃபயர் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. கைஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுன்றவங்களாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து லாஸ்ட்டுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸ்விட்சுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலனோட இவி வெஹிக்கல்ஸ் பண்ணுற கம்பெனி ஸ்விட்ச் கியர். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அசோக் லேலன் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த இவி ஏசி பஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுதான் பஸ் கிளம்புது. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து இப்போ தாங்க பஸ் கிளம்புது. நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees வாங்குறாங்க. இது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஏசி பஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அதே சார்ஜஸ் தாங்க எதுலேயும் வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது.
பறக்குதுங்க. இதை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்காங்க. அழகுங்க பாருங்க. கைஸ் ஃபைனலாக நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சுங்க. மாம்பாக்கம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. அடுத்த பேருந்து நிறுத்தம் மாம்பாக்கம். நெக்ஸ்ட் ஸ்டாப் மாம்பாக்கம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பாக்கத்தில் இறங்கிட்டோங்க. பஸ் அப்படியே மறுபடியும் கிளம்புதுங்க. எல்லோரும் இந்த பஸ்ஸை இன்னும் ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இப்போ இறங்கிட்டோம் மாம்பாக்கத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் வர்றதுக்கு. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாம்பாக்கம் அந்த ஜங்ஷனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் திருப்பி கிளம்பி கிளம்பாக்கம் தாங்க போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.